வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. அருமையான டிஷ்ஷஸ், சுலபமான எளிமையான முறையில் சுவையான டிஷ்ஷஸ் சுவையோ சுவையில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு அருமையான காய்கறியை வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அந்த காய்கறி மசாலா திக்காக இருக்கும், தொக்கு மாதிரி வரும், கொஞ்சமாக கிரேவி இருக்கும். சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி அடையோடு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த அடை காம்பினேஷன் சொல்கிறேன். தவளை அடை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செட் தோசையோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த காய்கறி மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் சேர்ந்த மாதிரி 200 கிராம். இது காய்கறி கலவை. காளான் 150 கிராம். தக்காளி பழம் 2 கை. தேங்காய் 1/4 மூடி. கருவேப்பிலை 2 கொத்து. சோம்பு 1 டீஸ்பூன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். தனியாத்தூள் 3 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பட்டை 2, லவங்கம் 2, ஜாதிபத்திரி 2, புதினா 1 கை. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 1 குழிக்கரண்டி. அருமையான ஒரு காய்கறி மசாலா. இதை கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருக்கும்னு சொன்னேன். எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு, கருவேப்பிலை, ஜாதிபத்திரி, பட்டை, லவங்கம் தாளிக்கிறோம். தக்காளி பழத்தை போட்டுறோம், நல்லா வதக்கிடுறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, மஷ்ரூம் அதாவது காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். தண்ணி ஊற்றிடுறோம், நல்லா வேக வச்சிடறோம். உப்பு போட்டுறோம். தேங்காய் மொத்தம் அரைச்சிருக்கோம். அந்த தேங்காவை 1/4 மூடி தேங்காவை அரைச்சி கடைசியில் காய்கறி வெந்த பிறகு இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல தொக்கு மாதிரி ஒரு கிரேவி வரும். நான் சொன்ன மாதிரி சாத்தில் போட்டு பேசி சாப்பிடும்போது சரி, தோசையோடையோ இட்லியோட நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாகுது. இதில் சோம்பு, 2 பட்டை, ஜாதிபத்திரி, லவங்கம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிறோம். கொஞ்சம் அழுத்துற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் கிடையாது. சரி, உருளைக்கிழங்குன்னு சொல்லும்போது எனக்கு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வடை செய்யணும்னு ஆசையாக இருக்குது. உருளைக்கிழங்கை வேக வச்சிடறோம். தண்ணியை இருத்துட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அது கிட்டே 10 நிமிஷம் போகக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த உருளைக்கிழங்கை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் தோலை மொத்தம் உரிக்கிறீங்க. தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணிடுறோம். நல்லா பிசைஞ்சிக்கிறோம். அதில் பொட்டுக்கடலை மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், தேவைப்பட்ட உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடுறோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டிடுறோம். மசாலோட மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வடை. வெறுமனே சாப்பிட்டாலும் சரி, அதை சாதத்தில் சாம்பார் சாதத்தோடைய தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வெந்துடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு ப்ளஸ் மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டோம். இப்போ உப்பு போட்டலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் இப்போ போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரொசீஜர் பார்த்துலாம். எண்ணெய் ஊற்றணும். பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, சோம்பு, கருவேப்பிலை தாளித்தோம். தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டோம். வெங்காயம் கிடையாது.
நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, காளான் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு காயை வேக வைக்கிறோம். இந்த காய்கறி வெந்து வரவரையிலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவைஸ் நிகழ்ச்சிக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூம், காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிட்டோம். காய் நல்லா வெந்துடுச்சு. புதினா ஒரு கை சொல்லியிருக்கோம். புதினா வாசனையோட சூப்பராக இந்த மசாலா நல்லாயிருக்கும். ஸோ புதினா ஒரு கை போட்டாச்சு. சப்போஸ் புதினா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புதினா யூஸ் பண்ண வேண்டாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 4 முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை இதில் சேர்க்க போகிறோம். ஒரு நல்ல மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நல்ல சப்பாத்தியோடையோ தோசையோடையோ அதே மாதிரி சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் அது இந்த உருளைக்கிழங்கோடையே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நம்ம குருமான்னு சொல்ல முடியாது. இந்த குருமாவுக்கு வந்து இதுக்கு அரைக்கிறது வந்து தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டாரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு திக்கான ஒரு கிரேவி. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு சரி, ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு சொல்லும்போது இந்த உருளைக்கிழங்கு வடையை வந்து பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைஸ் நம்ம வீட்டிலே செய்யலாம். தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுருங்க. விரல் சைஸில் அதை கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிடுங்க. சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்க, அதாவது விரல் சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்க பாதி வேக்காடை தான் வேக வைக்கணும். பாதி வேக்காடை வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அந்த உருளைக்கிழங்கு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் விரல் மாதிரி கட் பண்ணியிருக்கோமே அதை தொடச்சி எடுத்து ட்ரை பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் வைங்க. அதை வெந்த உருளைக்கிழங்கு, பாதி வெந்த உருளைக்கிழங்க எண்ணெய் சூடான பிறகு சிம்மில் வச்ச பிறகு அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும், பொன் நிறமாக வரும். அந்த கரண்டி விடும்போது கலகலான்னு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணதை மேலே போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் பிடிச்சிச்சின்னா உப்பு மிளகுத்தூள் மேலே தூவிட்டு ஒரு குலுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரை. சப்போஸ் காரம் பிடிக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு, தூக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்றேன். அருமையான காய்கறி மசாலா சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் சரி, ரொட்டியோடு சாப்பிடும்போதும், பூரியோட தொட்டு சாப்பிடும்போதும், தோசை இட்லிக்கும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. இந்த காய்கறி மசாலாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம செய்ய போகிறது சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல். கலக்கலான ஒரு டிஷ்ஷு. அந்த சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் சேர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சாம்பார் வெங்காயம் மட்டன் மிளகு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு 200 கிராம், சின்ன வெங்காயம் 2 கை, பச்சை மிளகா 5 நம்பர், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தக்காளி பழம் ஒரே ஒரு நம்பர். இப்போது சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு சுக்கான்னு சொல்லியிருக்கோம். வறுவலும் சுக்காவும் ஆல்மோஸ்ட் ஒன்று. சுக்கா வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரும், அதனால தான் நம்ம கடலை மாவு வச்சுருக்கோம். எப்படி செய்யணும் அப்படின்னா, இதில் குக்கரில் அந்த மட்டன், சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம்,
பச்சை மிளகாய் 2 நம்பர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறோம். மட்டன் வேகிறதுக்கு மினிமம் 20 நிமிஷம் தேவைப்படும். மேபி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுன்னா மட்டன் வெந்து போயிடும். சுக்கா அப்படின்னாலும் நான் சொன்னேன் ட்ரையாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயமும் மிளகுத்தூள் சேர்க்கும் போது அந்த சுக்காவுக்கு ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மட்டன் வெந்து போகுது, ஒரு பாத்திரம் வைக்கிறோம். அந்த ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். இந்த மட்டனில் நம்ம தனியாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதே மாதிரி சோம்பு போட்டிருக்கோம், அந்த ஒரு தக்காளி பழத்தை போட்டிருக்கோம், வேக வச்சுட்டோம். வெந்த மட்டனை அப்படியே ட்ரை பண்ணோம். சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு வரோம். மிளகுத்தூள் தூவுன மாதிரி போட்டுறோம், நல்லா ட்ரை பண்ணுறோம். பச்சை மிளகாய் போட்டுறோம், ட்ரை பண்ணுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 கை கடலை மாவு போட்டு இறக்கிடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு மட்டன் பீஸ்லேயும் அந்த மசாலா அப்படியே ஒட்டிக்குது, செண்டு மாதிரி நிற்குது. அந்த மசாலாவோட ஒட்டிக்கிட்டு நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படின்னு அப்படியே உதிரியாக நிற்குது. மசாலாவோட தட்டில் வச்சு சாப்பிடும்போது வெறுமனை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே சொல்கிறது உண்டு, மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பாரோட இந்த மட்டன் சுக்கா அட்டகாசமாக இருக்கும். நல்ல பருப்பு ரசத்தோட இந்த மட்டன் சுக்கா கலகலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மட்டன் சுக்காவை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். குக்கர் வச்சுட்டேன். இதில் இந்த மட்டனை போட்டுறேன். இதில் உப்பு, கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிடுறோம். தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டால் போதும். சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மட்டனு, தனியாத்தூள், சோம்பு, கருவேப்பிலை, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு இதை போட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். போட்டு என்ன பண்ணணும், தோலோடு போட்டுருங்க. உருளைக்கிழங்க போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இதை வச்சுருங்க. வெயிட்டை போட்டுருங்க. போட்டு பற்ற வச்சிடும். இது 8 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வர வரலும் மட்டன் வேகணும். ஸோ மட்டன் வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் அருமையான ஒரு டிஷ்ஷு. கறியை போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், சோம்பு, கருவேப்பிலை, தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு மட்டனை 8 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம். அருமையாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஓரமாக வச்சிடுறேன். இப்போது பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம். பச்சை மிளகாயை வதக்கிறோம். அது ஒரு தக்காளி பழம் போட்டதையும் வதக்கிடுறோம். இந்த வெந்த மட்டனை அதில் கொட்டிடுறோம். நல்லா ட்ரை ஆகிடுது. மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 கை பொட்டுக்கடலை மாவு போட்டு இறக்கிட்டா நான் சொன்ன மாதிரி செண்டாக அந்த மட்டனில் போயிட்டு அந்த மசாலா உட்காந்துரும். சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். இப்போது எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் அதில் விட்டுறோம். எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். சின்ன வெங்காயத்தை வதக்கிடுறோம். நல்லா வதங்கின பிறகு வெந்த கறி, அதோடைய உருளைக்கிழங்கு இருக்குது, அதையும் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடுறோம். மிளகுத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம்.
பச்சை மிளகாய் போட்டுடுறோம். அது ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கை கடலை மாவை தூணா மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த உருளைக்கிழங்குல அந்த கடலை மாவு ஒட்டிக்குது, மட்டன்லேயும் நல்லா ஒட்டிக்குது. பங்குடும்போது ஒரு 4 பீஸ் மட்டனு 2 பீஸ் உருளைக்கிழங்கு வச்சிங்க அப்படின்னா பார்வையாகவும் இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை துவைக்கலாம். இது கொஞ்சம் வதக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும், அதில் வதக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாவும் தக்காளி போட்டு வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழம் நானும் போட்டுன்னு போடுறோம். இப்போது பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டோம், போட்டு நல்லா வதக்கிட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மட்டனை எடுத்துடலாம். இதில் உருளைக்கிழங்கு மட்டனை அப்படியே போட்டுரும். போட்டு நல்லா இதை ட்ரை பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணும்போது இதில் தனியாத்தூள் ஆல்ரெடி நம்ம வேக போட்டோம், மீதி தனியாத்தூள் இதை போட்டுடலாம். மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு போட வேணாம். நல்லா அருமையாக சுக்காக வந்துடுச்சு. கொஞ்சம் பரப்புன மாதிரி வச்சுக்கலாம். இதில் 2 கை கடலை மாவு. நான் சொன்ன கடலை மாவுன்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு மாவை எடுத்துக்கலாம். அந்த பொட்டுக்கடலை மாவு இதில் போடலாம். இப்போது அந்த கடலை மாவு 2 கை தூணா மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு அரை சின்ன ஸ்பூனு எண்ணெய் விட்டுறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஒரு வாட்டி இதை பார்த்துலாம். குக்கரில் கறியை போட்டுடுறோம். தனியாத்தூள் போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், மஞ்சத்தூள் போட்டோம், கருவேப்பிலை போட்டோம், சோம்பு போட்டோம், உப்பு போட்டோம். அந்த அரை கிலோவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டு 8 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம். மட்டன் அருமையாக வந்துடுச்சு. எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்ட சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம். அதில் போடும்போது மட்டனில் போடும்போது உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம். பச்சை மிளகாய் போட்டோம், கருவேப்பிலை சோம்புக்கு தாளிச்சிட்டு பச்சை மிளகாயம் போட்டு கறியை போட்டோம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக பொட்டுக்கடலை, அது கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டோம். நீங்கள் வேணும்னா பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண வேண்டாம்.
நம்ம 2 டிஷ் பண்ணோம். காய்கறி மசாலா. முதல்ல அந்த காய்கறி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, காளான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு காய்கறி வேக வச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிட்டோம். சூப்பரான காய்கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. 2வது சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் பண்ணோம். குக்கரில் பண்ணோம். மட்டனை போட்டு உப்பு போட்டு தனியாத்தூள் போட்டு மஞ்சள்தூள் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு சோம்பையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு வேக வச்சுட்டோம். வெந்த பிறகு சோம்பு கருவேப்பிலை தாளித்து சின்ன வெங்காயம் வதக்கிட்டு பச்சை மிளகாயம் போட்டு அந்த கறியும் போட்டு மிளகுத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக 2 கை கடலை மாவு போட்டு இறக்கிட்டோம். சூப்பரான அந்த மட்டன் மிளகு வறுவல், அதாவது சின்ன வெங்காயம் மட்டன் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2த்தையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.